ரஜினி பற்றி மேடையில் பேசிய டி ராஜேந்தர், ஜனநாயகனுக்கு ஏற்பட்ட சிக்கல். தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரே இயக்குனர் எல்லா ஏரியாவிலும் திறமை கொண்டவராக இருந்தவர் என்றால் அது டி ராஜேந்தர் மட்டும்தான். அப்படி எல்லா படங்களிலும் செய்து ஹிட் படங்களையும் கொடுத்தார் என்பதுதான் ஆச்சரியம். சமீபத்தில் நடைபெற்ற ஒரு மேடையில் தமிழ் திரையுலகின் பன்முக கலைஞர் டி ராஜேந்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்து பேசியது அங்கிருந்த அனைவரையும் நெகிழச் செய்தது. ஒரு ரசிகனாக தொடங்கி ஒரு இயக்குனராக உயர்ந்து இன்று ரஜினியுடன் அந்த மேடையை பகிர்ந்து கொள்வதை தன் வாழ்நாள் பாக்கியமாக கருதுவதாக டி ராஜேந்தர் குறிப்பிட்டுள்ளார். இன்னும் சொல்ல போனால் இளையராஜாவின் பாடல் கேசட்டுகளை விட டி ராஜேந்திரன் பாடல் கேசட்டுகள் மற்றும் கதை வசன கேசட்டுகள் அதிக விற்பனையானது. ரஜினி படங்களை விடவும் டி ராஜேந்தர் படங்களுக்கு அதிக வசூல் வந்தது. ரஜினியின் படம் ரிலீஸின் பொழுது TR படம் வெளியானால் ரஜினியை டி ராஜேந்தரை தொடர்பு கொண்டு உங்கள் படத்தின் ரிலீஸை தள்ளி வைக்க முடியுமா என கோரிக்கை வைத்த கதையெல்லாம் நடந்தது. சமீபத்தில் இளையராஜா, ரஜினிகாந்த் ஆகியோர் திரையுலகில் தங்களது 50வது ஆண்டு விழாவை நிறைவு செய்திருந்த நிலையில் அந்த வரிசையில் தற்பொழுது நடிகரும் இயக்குனரும் இந்திய சினிமாவின் திரைக்கதை மன்னன் என்று அழைக்கப்படும் பாக்யராஜ் தனது 50வது ஆண்டை நிறைவு செய்துள்ளார். அவருக்காக பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அந்த விழாவில் பேசிய டி ராஜேந்தர், என் கெரியரின் ஆரம்ப காலத்தில் சினிமா உலகில் யாருமே என்னை மதிக்கவில்லை. ஆனால் ரஜினி என்னை பலமுறை 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைத்து பேசி எனக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார் என்று பேசியிருந்தார். டி ராஜேந்தர் நிகழ்ச்சியாக பேசிய வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது.